வணக்கம். உங்கள் வாஸ்துராஜா. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு என்னென்னா, வீட்டிற்கான தலைவாசல், பிரதான தலைவாசல் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அதுக்கு முன்னாடி இந்த வாஸ்து ஆலோசனை தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய மொபைல் நம்பர் 9840249266. இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் வாஸ்து ஆலோசனைக்கு. சரி, இப்போ நாம் பார்க்க வேண்டியது முக்கிய தலைப்பு, ஒரு வீட்டிற்கான பிரதான தலைவாசல், மெயின் டோர் என்ட்ரி சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி அமைத்து கொள்ளணும், எப்படி இருக்கணும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முக்கியமாக தனியாக வீடு கட்டியிருக்கிறவர்களுக்கு தான் இது பொருந்தமாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு சரியாக இருக்காது. எந்த திசையாக இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி அவங்க டிசைன் பண்ணி இப்படி வச்சுடுவாங்க அந்த டோரை. அதை மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் தனியாக வீடு கட்டுகிறவர்கள் அவங்க எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக பிரதான தலைவாயில் என்பது நம்ம போகிறதுக்கு, வீட்டுக்குள்ளே நுழைவதற்கும் வெளியே செல்வதற்குமான அமைப்பு மட்டும் இல்லாமல், அது வழியாக நல்ல அதிர்ஷ்டமும் சக்தியும் முக்கியமாக சேர்ந்து வரக்கூடிய அமைப்பாகும். அதுதான் பிரதான தலைவாயிலும் ஒரு முக்கிய கான்செப்ட் ஆகும். ஸோ இந்த தலைவாசல் எப்படி இருக்கணும், எப்படி அமைச்சிக்கணுங்கிறத பார்ப்போம். இது எந்த திசையாக வேணால் வச்சுக்கோங்க. வடக்காக இருந்தாலும் சரி, கிழக்கு, தெற்கு, மேற்கு எப்படி இருந்தாலும் சரி, தலைவாசல் எப்படியுமே ஒரு வீட்டோட மையப்பகுதி அப்படி இருப்பது தான் மிகவும் பொருத்தமான முறையாகும். இப்போ ஜென்ரலாக ஒரு இடத்துல ஒரு கார்னரில் மூலையில் தலைவாசல் வைக்கிறாங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்னரில் தலைவாசல் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடிய அமைப்பு தவறு. ஏன் தவறு அப்படிங்கிறத நீ புரிஞ்சிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, வடகிழக்கு திசையில் கரெக்டாக அந்த கார்னரில் நம்ம தலைவாசல் வைக்கிறோம் வச்சுக்கோங்க. இங்கே அந்த மூளை விட்டம், டயக்னல் சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட்டு அந்த கோடு போட்டிங்கன்னா அந்த டயக்னலில் நேராக அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் மூலையில் தான் முட்டும். அப்போ அந்த முட்டுக்கிற மூலையில் கொண்டு போய் நம்ம தலைவாசல் வைப்பது சரியான அமைப்பு அல்ல. இந்த காரணத்தை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் தலைவாசல் வைக்க வேண்டி இருந்தால், எந்த இடமாக இருந்தாலும், எந்த திசையாக இருந்தாலும், அந்த சுவரை கார்னர் மூலையை ஒட்டி இல்லாமல் ஒரு 3 அடி 4 அடி தள்ளி வைப்பது மிகவும் சிறந்தது. இந்த அமைப்பு முறை நன்மையை தருகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்பார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இது ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் கார்னர்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க எல்லா டோருமே. பெரும்பாலான அப்பார்ட்மெண்ட்டில் நான் பார்த்த வரைக்கும் மூளை பகுதியில் தான் கரெக்டாக அந்த கேப் விடாமல் அந்த மூளையே ஒட்டி அவங்க டோர் வைக்கிறாங்க, தலைவாசல் வைக்கிறாங்க. அது சிறந்த அமைப்பாக இல்லை. ஸோ ஒரு இடத்திற்கு அது இந்த இடமாகவும் சரி, வீடு மற்றும் இல்லை, எந்த வணிக வளாகமாக இருக்கட்டும், மற்ற வேறு எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆஃபீஸ், அந்த மாதிரி தொழிற்சாலை, அந்த மாதிரி இடத்துக்கு பார்க்கட்டும், மையப்பகுதியில் வைப்பது நல்லது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கலாம்.